ஒரு 2 படங்கள் எடுத்து கம்பேர் பண்ணாக்க இதுல ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கும், இதுல ஒரு கேரக்டர் காமன் ஃபல்க்ரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரு நம்பிக்கை. இப்போ அந்த நாட்கள்ல வந்து நீங்க கடைசியில சொல்லுவீங்க, நீ அறுத்து எடுக்கோ, அது அறுத்து எடுக்க உன்னால முடியாது இல்லை அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. முடியும்ட்டாக்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம அந்த கதையை சொல்லும் போதே வந்து டூடுங்கிறது ஒரு படம் வந்தது இல்லையா, பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்துக்கு கூட ஏன் வேற மாதிரி கான்ட்ரவர்சியா டேக்கிங்கு, அந்த படத்தில் டெக்னிக்கலு, சாங்கு, நடிப்பு எல்லாமே இதாக இருந்தால் கூட ஏன் தமிழ் படங்கள் தொடர்ந்து தப்பு செஞ்சவன் ஹீரோவாக இருந்தாலும் இல்லை தப்பு செஞ்சது ஹீரோயினாவே இருந்தாலும் ஃபோக்கஸ் ஏன் எப்பவுமே ஹீரோ மேலே இருக்கு? இதை பற்றி நீங்கள் என்னைக்காவது ஆலோசிச்சுருவீங்க? உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு சாலிட் எவிடன்ஸ் வைக்கிறவங்க முன்னாடி இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு 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 விஷயம் வரும். பெண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் தப்பு பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு பூதத்தை கிளப்பிட்டீங்கன்றதுனால அதுக்குள்ள போய் கேட்கறதுக்கு இதெல்லாம் வந்து சார் உங்களை மாதிரி ஒரு கதாசிரியர் கிட்டத்தான் இதெல்லாம் பேச முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்ல விட்டு ஒரு ரொம்ப ப்ரிகேரியஸான ஒரு கதை தான் அது. ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான கதை தான். அப்போ பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க, வாத்தியாருங்கிறது குருஸ்தானம். என்னுடைய கதைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-65% ரியாலிட்டியாக இருக்கும், 30-35% தான் வந்து கொஞ்சம் கற்பனைகள் அப்படி இருக்கும். அந்த படத்தை எடுத்துட்டீங்கன்னா 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எவர்கிரீன் பர்சனை சந்திக்க போகிறோம். இந்த நேர்முகத்திற்கு வந்திருப்பவர் நம்ம எல்லோருடைய மனசுக்கு பக்கத்திலும் இருக்கக்கூடிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 2 படங்கள் எடுத்து கம்பேர் பண்ணாக்க இதுல ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கும், இதுல ஒரு கேரக்டர் காமன் ஃபல்க்ரம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஒரு நம்பிக்கை, இல்லை ஒரு நெடுநாளாக இருந்த வந்து ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல நீங்க 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து 2மே தாலி சென்டிமெண்ட் தான். ஆனால் ஒன்றில் வேற விதமாக தாலி சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க, இன்னொன்றுல வேற விதமாக தாலி சென்டிமெண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒன்று புதிய வார்ப்புகள், இன்னொன்று அந்த 7 நாட்கள். இதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? படைப்பாளியா இல்லை இயக்குனரா இல்லை கதை எழுதுவரா இல்லை அதுக்கு வசனம் எழுதணும்னா ஒரு பாக்கியராஜ் இருக்கார், அது ஒன்று இருக்குது. இப்போ அந்த 7 நாட்களில் வந்து நீங்கள் கடைசியில் சொல்லுவீங்க, நீ அறுத்து எடுக்கோ, அது அறுத்து எடுக்க உன்னால முடியாது இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. முடியும்ட்டாக்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம அந்த கதையை சொல்லும் போதே வந்து அந்த 7 நாட்களுக்கு வந்து சொல்லும் போதே அதுக்கு வேற மாதிரி சொல்ல வேண்டி வந்தது. புதிய வார்ப்புகளில் வந்து என்னன்னா, அந்த பெண் எந்த தப்பும் செய்யாதவள அநியாயத்துக்கு அப்படி பண்ணும்போது அது வந்து ஜனங்களால ஜீரணமே பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவன் வந்து அனுபவிக்கணும்னு தான் அவன் நினைச்சான ஒழிய இவன் தாலி கட்டிட்டான்னு சொல்லிட்டு இவன் புருஷன் அப்படின்லாம் இருக்குங்க. ஸோ எவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியுமோ அப்படி போகும்போது ஆடியன்ஸ்னால அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. ஸோ ஆடியன்ஸுடைய மூடே அங்கே எப்படி இருக்குது, அநியாயமாக அவன் லைஃப் போயிடக்கூடாது, அநியாயமாக அப்படி வந்து ஒரு தாலி கட்டினாங்கிறதுக்காக இப்படி போய் அவன் இது பண்ணி அக்செப்ட் பண்ணி போகக்கூடாதுங்க போது அதை பிச்சை அடிக்கும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு ஒரு புது லைஃப் கிடைக்கும் போது அது வந்து அவ்வளோ நியாயமாகப்பட்டது இல்லை. இப்போ அந்த நாட்களில் ஆடியன்ஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறோம், நீங்கள் ஒரு இயக்குனரோட பாயிண்ட் இல்லை. நான் புதிய வார்ப்புகள் இப்படி சொல்லி முடிச்சுட்டேன். அதில் அந்த நாட்கள் என்ன அப்படின்னா, அவன் வந்து அந்த ராஜேஷ் கேரக்டரையும் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், இந்த சடங்குகள் அதெல்லாம் வந்து அது எவ்வளோ புனிதமானதுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். முதல்ல மேரேஜுங்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ மரியாதை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி யார் அதை கட்டினானோ அந்த கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் ஒருத்தர் லவ் பண்ணவான்னு சொன்னோன்னையுமே அனுப்பி வைக்க தயாராகிட்டாங்க போது அந்த கேரக்டர் எவ்வளோ ஜென்டில்மேனான ஒரு கேரக்டர். ஸோ அப்படி ஒரு கேரக்டர்ஸை அது கூட எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்த பாலக்காட்டு மாதம் உனக்கு வந்து அதை அப்படி இருக்கிற ஒன்றை வந்து எப்படி நம்ம அந்த கூட்டை கலைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் கேரக்டர் நினைக்கிறான். அதனால் வந்து ஆடியன்ஸுக்கும் சேர்ந்து அந்த டைலமாக தான் இருக்கும்.
இப்போ டக்குன்னு இவர் அங்கே அத்து விட்டாங்க, வாத்தியார் உடனே கூப்பிட்டு போயிட்டான்னு கிளாப்ஸ் அடித்தான்னு இங்கே வந்து அப்படி கிளாப்ஸ் அடிக்க மாட்டான். இங்கே என்னென்னா இது அவ்வளோ சம்பிரதாயத்தோடு இது பண்ணது, அந்த ராஜேஷ் கேரக்டர் எவ்வளோ நல்ல கேரக்டரைசேஷன் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அவளை வந்து எப்படி இவள் க்ளோஸாக அந்த குழந்தைகிட்ட மூவ் பண்ணிட்டா அப்படிங்கிற அவளுடைய கேரக்டரைசேஷன் இதெல்லாம் பார்த்ததுனால வந்து ஆடியன்ஸே இது எப்படிடா இது எப்படி போனாலும் தப்பாகி போகுமேங்கிற ஒரு மென்டலான ஒரு மனோநிலைக்கு வரும்போது அவங்க எதிர்பார்க்காம இந்த தாலிக்கு மரியாதை கொடுத்து விட்டுட்டு போகும் போது அந்த தியாகத்தை பார்த்தோன்னே ஆடியன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமாயி போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த 7 நாட்கள் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்ச படம் வந்தாக்க ஆடியன்ஸ் கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை சார், எப்பவுமே எவர்கிரீன் தான். இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னோன்னா, அவன் ஒரு ரீசன் வச்சு தான் பண்ணியிருக்கான். டூடுங்கிறது ஒரு படம் வந்தது இல்லையா, பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்துக்கு கூட ஏன் வேற மாதிரி கான்ட்ரவர்சியா டேக்கிங்கு, அந்த படத்தில் டெக்னிக்கலு, சாங்கு, நடிப்பு எல்லாமே இதாக இருந்தால் கூட அந்த ஃபால்ஸாக அப்படி தாலி கட்டிட்டு ஃபால்ஸாக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது பாருங்க, அது ஒரு நெருடல் ஆகிப்போச்சு ஆடியன்ஸ். என்ன இதை போய் இப்படி விளையாட்டுத்தனமா அப்படி அப்படின்னு அதுக்கு தான் நிறைய பேர் வந்து அதை ஜீரணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்ததில்ல. என்ன சம்பிரதாயங்கள் மேலே அதை வந்து இவ்வளோ சர்வசாதாரணமாக அதை வந்து அப்படி காமிச்சிட்டாங்களே, அதுக்கு பலமான ஒரு காரண காரியங்கள் அப்படிங்கிறது காமிக்கலையே அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய ஃபெய்த் வந்து இன்னைக்குமே வந்து அந்த 7 நாட்களுடைய கிளைமேக்ஸ் ரீமேக் பண்ணாலும் அது நிற்கும் அப்படின்னு நம்புறீங்களா நீங்க? அது நம்புறது இல்லைங்க, அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நான் எடுத்ததுக்கு அப்புறம் ஹிந்தியில் எடுத்தாங்க, தமிழ்ல, தெலுங்குல எடுத்தாங்க, எல்லா மொழியிலும் அப்புறம் மறுபடியும் ஹிந்திலேயே ரொம்ப காலம் கழிச்சு மறுபடியும் ஆர்டிஸ்ட் மாற்றி எடுத்தாங்க. சல்மான் கானு, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் போட்டு ஐஸ்வர்யா, அஜய் தேவன் இவங்கள போட்டு ஃபாரின்ல போய் எடுத்தாங்க. அதுவும் வந்து இந்த என்னமோ ஒரு ஊர் அடிக்கடி எல்லாம் போய் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஆளுகள்லாம். அதில் அவார்டும் வாங்கிச்சு அந்த படம். ஏன்னா அவ்வளோ லாங் பேக் வந்து ரீமேக் பண்ணது. அந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை, அது இதே தான் அந்த 7 நாட்கள் தான். ஸோ அவ்வளோ கேப் வந்து எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஜனங்க லைக் பண்ணி ரசித்தாங்க. அதுக்கு அவங்க மாடர்னாக வந்து ஃபாரின்ல அங்கே இங்கெல்லாம் எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இது எவர் கிரீனான ஃபார்முலா. இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு ஏன் மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் திருப்பி டிவியில் இதில் வந்தாலும் போட்டுட்டே இருக்காங்க, ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அதை மறுபடியும் ஆர்டிஸ்ட்டை மாற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்களோ ஒழிய அதை மாற்றணும்னு நினைச்சாங்கன்னா தப்பாகி போகும்ல. ஏன்னா அதுக்கு இருக்கிற மரியாதைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இங்க இப்படி சொல்லும்போது நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, மௌன கீதங்கள் உங்களுடைய ஒன் ஆஃப் தி சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். ஒரு படமா வந்து அது எண்ட் டு எண்டு வந்து நம்ம ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்டோரி கண்டென்ட் இருக்கு படம் தான். பட் அதில் வந்து நீங்கள் சொன்ன அந்த கண்டென்ட்டை அப்படியே பால் மாற்றி யோசிச்சாக்க அந்த படம் உங்களுக்கு ஒப்புக்கூடியதாக இருக்குமா? அதாவது கணவன் மனைவி, கணவனுடைய செயல்பாடுகளை கண்டு மனைவி வெறுத்து போய் பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸில் தான் இருக்குது, திரும்ப அவங்க சேர்றதுக்காக நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க. இதுவே அந்த மனைவி வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு மனைவி வாழ்க்கையில் நடந்தது. அதுவும் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ஒரு படம் பேர் மறந்துட்டேன், ராம்நாராயண் டைரக்ஷன் பண்ணது ஒரு படம். அதில் வந்து ஒரு மனைவி வந்து தப்பு பண்ணுவாள், வேற ஒருத்தர் கூட ஒரு தவறான ஒரு உறவில் இருப்பாள். ஒரு ஹோட்டலில் வந்து போய் அவங்க ஹோட்டல் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டும் பக்கத்து ரூம்லேயே ஒரு ஹோட்டலில் அதே பக்கத்து ரூமில் இருப்பான் அதே ஹோட்டலில். திடீர்னு போலீஸ் ரைடு வரும்போது அந்த ஹஸ்பண்டு வந்து அந்த ரூமில் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வரும்போது பார்த்தா அந்த மனைவியும் அந்த காதல் மாதிரி கள்ள தொடர்பு 2 பேர்த்தையும் பிடிச்சிடுவாங்க. பிடிச்சா அவங்க 2 பேரும் முழிப்பாங்க, இல்லை இது நாங்கள் புருஷன் பொண்டாட்டி தான் அப்படி இப்படின்னு ஆடி போய் எல்லோரும் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. இங்கே குடிக்கிற போது எல்லாருமே புருஷன் பொண்டாட்டி அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா இப்போ ஆடியன்ஸுக்கு காமிச்சிருவான், ஏன்னா ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்ருக்கான், தன்னுடைய மனைவி இப்படி தப்பாக வந்து ஒருத்தர் இருந்துட்டுருக்கா, இதெல்லாம் அவன் பார்த்து அப்படியே ஃபீலிங்கில் இருக்கா அப்படின்னு காமிப்பாங்க. இப்போ இப்படி தான்டா சொல்லுவாங்க வானா, இல்லை சார் எனக்கு தெரியும், அவங்கள முதல்ல தெரியும், நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவன் சொன்னோன்னே தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ். இந்த சீன் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் இதை சொன்னோன்னையுமே தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ் அப்படின்னா. இப்போ இந்த இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி இது பண்ணிட்டான், அந்த பொம்பளை தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த ஆம்பளை வந்து அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த பெண்மையை காப்பாற்றினேன்னா அவளுக்கு
அவ்வளோ ஒரு கெட்ட பேராகி போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போட போகிறாங்க போது அவருடைய மானத்தை காப்பாற்றுக்காக அவனே ஒரு பொய் சொன்னான் அப்படிங்கிறது. இது இல்ல சார், நீங்க இந்த 2 காட்சி அமைப்பு நீங்க ரொம்ப ஆழமா ஒரு கதைக்குள்ள போய் ஒரு காட்சியை பத்தி ரொம்ப டீப்பா திங்க் பண்றவன்றது நான் இதை கேட்கிறேன். இப்போ நீங்க சொன்ன இந்த 2 கதை, நீங்க உங்களுடைய மௌன கீதங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த மௌன கீதங்கள்லையுமே அந்த படத்துல மொத்தமாவே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மெனக்கடுற ஒரு ஹீரோ, தான் வாழ்க்கையில ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதை சரி பண்ணணும்னு மெனக்கடுற ஒரு ஹீரோ, ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். கடைசியா அந்த கேரக்டர் மாறுது. இப்பயுமே ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ஹீரோ மேலதான் இருக்கு. ஒரு தவறு தான் செஞ்சாவன், அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும்ன்ற ஃபோக்கஸுக்குள்ள ஆடியன்ஸை நம்ம கொண்டு போயிடுறோம். ஆமா, அதுக்காக தான் ட்ரீட்மெண்டே அதுதான். ஆமா, இப்ப நீங்க சொன்ன இந்த ராமநாராயணன் சார் படமா, நான் அந்த படத்தை பார்த்தது இல்லை, அதனால என்னால அதை பத்தி பேச முடியல. பட் அந்த காட்சியை நான் அந்த படமும் அதுல நான் பார்க்கல. ஆனா அந்த சீனுக்கு எவ்வளவு கிளாப்ஸுங்கும் போது ஆடியன்ஸ் எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க. யார் மேல இருக்கு? ஹீரோ. அது ஃபுல் கதையை அவங்க உண்டு. அந்த சீன் மட்டும் எனக்கு சொன்னாங்க. ஆனா அந்த சீனுக்கு ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அடிக்கிறான்னா ஏன்னா ஹீரோ, ஏன்னா இங்க ஹீரோங்கிறது இல்லைங்க. இதே மாதிரி ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு. ஹிந்தி படத்துல வந்து கடைசியில வந்து ட்ரெயின்ல போறதுக்காக ரெடி ஆகி வந்துடுவா ஒய்ஃபு. அப்புறம் அந்த இதில் போக முடியாமல் ஏதோ முடிச்சுட்டு நிற்கும் போது புருஷங்காரங்க வருவான், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டான்னு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்காக வருவாள். அவள் எப்படி வருங்கையோட அப்படி போவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வரும்போது அவள் அங்கே ரியலைஸ் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த படம். அதுவுமே ஊதாப்பூ கஞ்சிமிட்டுங்கிறதும் அப்படி பார்த்தா அப்படி இல்லை. ஊதாப்பூ கஞ்சிமிட்டுங்கிறதுலாம் 2 பேர் காதலர்கள், சந்தர்ப்பவசமாக வந்து அவன் ஜெயிலுக்கு போயிடுறான், வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் திருப்பி வந்து என் கூட ஒரு நாளாவது இருந்தாதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படி போகும் அந்த கதை. இப்போ புறப்படும் போது அவன் கணவன் வந்து ராத்திரி யாருக்கும் தெரியாம புறப்படும் போது கணவன் வந்து பணம் கொடுக்கும். அப்போ மனசு மாதிரி இருந்துடுறான். இதுதான் கதை. ஸோ நான் என்ன கேட்குறேன், திருப்ப இது எல்லாத்துலேயுமே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்க நோக்கி இருக்குதுனாக்க அந்த ஹீரோ நல்லவன், தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த ஹீரோ நல்லவன், தப்பு பண்ற ஒரு மனைவி வந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய கணவன் நல்லவன் அப்படின்றத நீங்க அந்த ஆங்கிள் பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நியாயம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் வந்து அவனுடைய சைக்காலஜிக்கலா அவனுடைய ஃபீலிங் என்ன அந்த நான் உங்ககிட்ட விவாதிக்க விரும்பக்கூடியது இல்லை, நிறைய ஆடியன்ஸ் மனசுல இருக்கிறது அந்த ஃபோக்கஸ். ஏன் எப்பொழுதுமே தவறு செய்தவன் ஹீரோவா இருந்தாக்க அவன் ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டான், அதை மன்னிச்சு விட்டுடு அப்படின்றதுக்காக கதையை நகர்த்துவதோ, அதே அந்த பொம்பளை தப்பு செஞ்சிட்டான்னா அவ தப்பு செஞ்சுட்டா கூட இவன் பாருங்க ரொம்ப பெருந்தன்மையா அதை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த ஃபோக்கஸை மறுபடியும் ஹீரோ மேலேயே போடுறதோ, மொத்தத்துல இந்த ஃபோக்கஸே எப்பவுமே ஹீரோ மேலேயே இருக்கு. இல்லை அப்படி கிடையாது. ஹீரோ மேலதான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து அந்த கதைகளுக்கு அந்தந்த இடத்துல அந்த ஹீரோ மேல அப்படி வந்ததோ ஒழிய, மற்றபடி அந்த ஹீரோயின்ஸை வந்து எங்கெல்லாம் வந்து அழகுபடுத்தி எங்கெல்லாம் இப்படி கேட்கிறேன் சார். நீங்க கதைன்றதுனால நிறைய பேர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கதைகள், இந்த கதையில நான் சம்மந்தப்படல அப்படின்னாலுமே ஒரு வெளியில இருந்து ஒரு பார்வையாளர்களா ஒரு கதையை நம்ம பேசுவோம்னு நினைச்சோம். இப்ப எங்கேயோ கேட்ட பொருள் படம் எடுத்துக்கிட்டீங்க, அவளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு வாழ்க்கையில. ஆனா அவ வந்து போனா ஃபெயிலியர் ஆச்சு, திரும்பி வந்துட்டா. ஃபெயிலியர் ஆகல, அவ போனா ஏமாற்றப்பட்டா, ஏதோ திரும்பி வந்தா. அதுக்கப்புறமா அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு சிறையில இருக்க மாதிரிதான் அவ கடைசி வரைக்கும். அவன் அந்த கணவன் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறான், அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பராமரிக்கிறாங்க, இப்படி எல்லாம் போய் கடைசியா அவளுக்கு ஒரு இறுதி வந்து சேர்ற வரைக்கும் அவ ஏதோ ஒரு சிறைச்சாலையில இருக்கா மாதிரியே ஒரு தண்டனை அந்த கேரக்டருக்கு அந்த படம் முழுக்க இருக்கு. அந்த பெண்ணுக்கான தண்டனையை வந்து ரிலீவ் பண்றதுமே அந்த ஹீரோ மேலதான் இருக்கு. ஏன் தமிழ் படங்கள் தொடர்ந்து தப்பு செஞ்சவன் ஹீரோவாக இருந்தாலும் இல்ல தப்பு செஞ்சது ஹீரோயினாவே இருந்தாலும் ஃபோக்கஸ் ஏன் எப்பவுமே ஹீரோ மேல இருக்கு? இதை பத்தி நீங்க என்னைக்காவது ஆலோசிச்சது உண்டா? ஹீரோ மேலதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச. அந்த மாதிரி வந்து ஹீரோ உங்களுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு சாலிட் எவிடன்ஸ் வைக்கிறவங்க முன்னாடி இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு விஷயம் வருது. இல்லை, அங்க கூட என்னன்னாங்க, இப்போ அவன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவன் நல்லபடியாக அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவன் வரும்போது கூட அவன் மேலே கருணை காட்டி எல்லாரும் ஒதுக்குற மாதிரி அவளை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிக்கிறான ஒழிய, இப்போ அவளே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இன்னொரு கல்யாணம் ஆகிப்போச்சு இல்லை, இனி போய் அவள் மாமூலாக இருக்க முடியுமாங்க? அதே மாதிரி அந்த சொசைட்டிங்கிறது என்ன இருக்குது, ஊரில் எல்லாரும் அந்த ஊர் எதிர்ப்பையெல்லாம் தாண்டிட்டு தான் அவன் இது பண்ணுறான். ஸோ அவளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமில்ல, நம்ம ஒரு பொண்ணு செய்யக்கூடாத தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கதை அமைப்பை தான் நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறேன் சார் உங்ககிட்ட. இந்த கில்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மௌன கீதங்களில்
மௌன கீதங்கள் ஹீரோவை வச்சுக்கணும், 2 கதையை விவாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ம். மௌன கீதங்கள்ல ஒரு ஹீரோ, எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு ஹீரோயின், 2 பேருமே செஞ்சது ஒரு நாள் ஸ்லிப்பு தான். இந்த ஒரு நாள் ஸ்லிப்புக்காக இவர் ஏன் மன்னிக்கப்படக்கூடாது, இவர் இவ்வளவு மெனக்கடுறாரேன்ற ஸ்கோப்பை வந்து அந்த ஹீரோக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அவ ஒரு நாள் தவறு பண்ணிட்டா, அவளுக்கு ஏன் அந்த ஸ்கோப்பை கொடுக்க கூடாது, அவளுக்கு ஏன் வந்து அந்த ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க கூடாது, வாய்ப்பை கொடுக்க கூடாது அப்படின்ற மெனக்கடல் ஏன் எந்த தமிழ் படங்களிலும் வரமாட்டேங்குது? இல்லை, தமிழ் படங்களில் வரலன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கப்பா. நமக்கு வந்து ஒரு முன்னாலே எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணால் அப்படியே தான் அந்த வெள்ளைப்புடவையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுலேருந்து மாறலையா? அதுலேருந்து அப்படி கிடையாது, நீயும் லைஃப் உனக்கு இருக்கு, நீ வெள்ளைப்புடவை தான் கட்டி இப்படி தான் இருக்கணும்னு அதை வந்து யாரு எல்லாமே ஆம்பளையா அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதுக்கு ஒரு தீர்வு தான். அதுக்கப்புறம் ஏன் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்யாணங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து டைவர்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சிருந்தா கூட மீண்டும் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு லைஃப் வருதுன்னு சொன்னோம்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குதில்ல. ஏதோ ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயத்த கூட படங்கள் ஏன் இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? இல்லைங்க, படங்கள்ல வருது நிறைய இதுகள் அந்த மாதிரி ஒன்றும் தப்பா வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி அதை இயல்பா ஒரு ஆணினுடைய தவறை இயல்பா எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு பெண்ணினுடைய தவறை ஏன் ஸ்கிரீன் பிளேல சில நேரங்களில் மெஜாரிட்டியை நீங்க பார்க்க போனீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் தப்பு பண்ண மாட்டாங்கிறது வந்து சொசைட்டினுடைய ஒரு ஃபெய்த் அது இருக்குது. அதனாலதான் வந்து அந்த மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கறது காரணமே என்னன்னா அவங்கனால வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லேடி கையில தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைச்சிருக்காங்க. அதனால எங்காவது ரேர அப்படி ஒரு தப்பு நடக்கும்போது கூட அதையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ராசிட்டியை ஏத்துக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். இது வந்து அடிக்கடி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அப்படி நீங்க அதை பாக்குறீங்க. ஆமா, சுந்தரகாண்டம் படத்துல வந்து இல்லைங்க, உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து மெஜாரிட்டியா அப்படி வந்து நடக்கிறது இல்ல சார். நம்ம ஆண்கள்லயுமே கூட நம்ம மெஜாரிட்டியா எல்லாருமே இல்லைங்க. நீங்க பேப்பர் எடுத்துக்கிட்டா கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய நீங்க ஜென்ரலா வந்து ஆண்கள் வந்து அது நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம். ஆண்கள் வந்து இவன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும், இது நடக்கும், சென்டிமீட்டர் வச்சுட்டான், இங்கே ஒன்று வச்சுட்டா அங்கே ஒன்று வச்சுட்டா இப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஈவன் வந்து அந்த கட்டின மனைவியோ அந்த குழந்தைகளையோ டிஸ்டர்ப் பண்ணாங்கிறது வரவே வராது. நான் சொல்றது புரியுங்களா? எங்கேயோ போவான் வருவானா, ஆனால் இது மேலே இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அதை விட்டே கொடுக்க மாட்டான். அதை வந்து உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கி, அவ்வளோதான். அந்த ஃபேமிலியை விட்டு கொடுக்குறதா அந்த பாசத்தை குழந்தைகிட்ட இருந்து இது பண்ணுறதோ அவனால் முடியாது. அவன் அதில் ரொம்ப இயல்பாக இருப்பான். ஆனால் இதே வந்து பெண்களுக்கு ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வேற எல்லைக்கு கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு பேப்பரில் எப்பாவது அப்பப்போ செய்தி வருதில்ல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ சார் நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய ஒரு 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 பூதத்தை கிளப்பிட்டீங்கன்றதுனால அதுக்குள்ள போய் கேட்க இருக்கு. இதெல்லாம் வந்து சார் வெரி வெரி சார், நான் உண்மையிலுமே சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு கதாசிரியர் கிட்டத்தான் இதெல்லாம் பேச முடியும். வேற எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் தெரியாது. ஏன்னா நீங்க அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் தான் நீங்க ரொம்ப அந்த சைக்காலஜிக்குள்ள போய் ஒரு படத்தையும் பண்றீங்க. எவ்வளவு அக்செப்டபிளா இருக்கும் சொசைட்டி கிட்ட. இப்ப நீங்க சொன்ன ரொம்ப ஒரு வேலிட் பண்ணா இன்னும் உடச்சி சொல்றேன். ஒரு ஆண் குடும்பத்தில இருந்து விலகி வேறு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள போயிட்டானாலும் அவனுடைய ஒன் சைட் ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபேமிலி இன்டாக்டா இருக்கணும்ன்றதை அவன் கரெக்டா பாத்துக்கிறான். ஆனா ஒரு ஒய்ஃப் அப்படி இல்லாம ஃபேமிலியை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக எந்த எல்லைக்கு வராலும் போவதை நம்ம செய்திகள், அதனாலதான் பேப்பர்ல வர செய்திகள் கஷ்டமா இருக்கு. பட் அது ஏன் யோசிச்சிருக்கிறீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து போயிட்டாங்கன்னா கூட திருப்பி வந்து இந்த ஃபேமிலி ஃபோல்டுக்குள்ள நின்றுட்டா போதும்னு நினைக்கிற ஒரு ஒய்ஃப் இருக்கார்ல, அந்த மாதிரி பேர்ல எல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் இல்ல இங்க குடும்ப அமைப்பு அப்படி கிடையாது. நான் அது ஜஸ்டிஃபை பண்ணல. அப்படி 2 பேர் போறதையுமே நான் ஜஸ்டிஃபை ஒரு நாளும் பண்ண மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா ஏன் அப்படி இருக்காங்க, ரியாக்ஷன்ஸ் ஏன் டிஃபரெண்டா இருக்கு? இப்ப நான் எப்படி வேணா இருக்கேன், ஆனா என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்குவேன், என் பசங்களை நல்லா பாத்துக்குவேன், அவங்களுக்கு சம்பாத்தியம் நல்லா கொடுப்பேன், படிப்பு நல்லா பாத்துக்குவேன். அவங்க சைடுல நியாயம் சொல்றேன்னு சொல்ல வரல, நியாயம் சொல்லல. அது அல்ல ஆர்குமெண்ட், பொதுவா சைக்காலஜிக்கலா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லையே, நான் அதுக்குதான் கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு ஆண் இருக்கிற போது அவன் ஃபேமிலியை நல்லபடியா பாத்துட்டான்னாக்க அவனுடைய மற்ற செயல்பாடுகள் வந்து இஸ் நோபடிஸ் ப்ராப்ளம். ஆனா என் ஃபேமிலியை நான் நல்லபடியா பாத்துக்குவேன், என் மற்ற செயல்பாடுகள் இஸ் நோபடிஸ் ப்ராப்ளம்னு ஒரு பொண்ணு இந்த சமூகம் ஒத்துக்காது இல்லையா?
அதனால தானே அந்த ரியாக்ஷன்ஸ் வருது அப்படின்றத நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க சொன்னீங்க எனக்கு வருத்தமா இருக்கு அதை பார்க்கும்போது, அதனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்ககிட்ட. லேடிஸ் தப்புக்கும் ஜென்ஸ் தப்புக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம பேச முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த லேடிஸ்க்கு நம்ம கொடுக்குற மரியாதையே வேற. லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் எல்லாத்தையும் வந்து ஒரு மதர் மாதிரி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து நமக்கு சைக்காலஜிக்கலாகவே அப்பளுக்கு இல்லாமல் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த மதருங்கிறது லேடிஸுக்கு அப்படிங்கிறது வந்து இப்படி இருப்பாங்கங்கிறது மென்டலாக வாய்ஸ். ஸோ எங்கேயோ ரேராக அப்படி 1-2 தப்புகள் இருக்கிற ஒழிய எல்லா இடத்துலையும் அது பேப்பரில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இப்படி வருது. அதனால தான் பெண்கள் செய்யும்போது அது வந்து வேறு மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே தப்பாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அப்படியே நகர்ந்து வந்தோன்னு சொன்னாக்க சுந்தரகாண்டம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இருக்கக்கூடியது. இந்த கதையினோட கிளைமேக்ஸை வைக்கிற போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் அதுக்கு போயிட்டீங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டூடெண்ட் டீச்சரில் விட்டது ஒரு ஒரு ரொம்ப ப்ரிகேரியஸான ஒரு கதை தான். அது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான கதை தான். பொதுவாக வந்து அது ஒரு குரு சிஷ்ய பாவம், அதை உடைக்கக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து சமூகத்தில் இருக்குது. நான் அதையெல்லாம் உடைச்சி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவன் கட்டளை படம் வந்து சிவாஜி தேவிகா நடிச்சது. அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும் போதுமே இந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடாது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் அந்த கதையை நகர்த்திட்டு போனீங்க. இது ஏன் நடந்தது? இல்லைங்க, அது என்னென்னா ஒரு பொதுவான ஒரு நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க வாத்தியார்கிட்ட. வாத்தியாருங்கிறது குருஸ்தானம். ஸோ அந்த வாத்தியார்கிட்ட தப்பு நடக்காது, குருஸ்தானத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் இப்படி தான் பார்ப்பாங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் ஒரு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. ஸோ அதில் அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக, இப்போ என்னுடைய கேரக்டர் என்னென்னா நம்மளை நம்பி இப்படியெல்லாம் அனுப்புகிறாங்க, அதனால் நம்ம குருஸ்தானத்தில் தான் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்கிறது ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த பொண்ணு வந்து அவளை எறியாமல் அவளுக்கு ஒரு மேலே ஒரு நல்ல கேரக்டர் மேலே அவருக்கு ஒரு லைக்னஸ் வந்துச்சு. அதை எப்படி நிறுத்த முடியும்? ஸோ இவர் எப்படியா சொல்லி திருத்தணும்னு பார்க்காம வேறு வழியே இல்லாமல் தான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இதுக்காக வந்து உலகத்தில் இப்படி நடக்கிறது எல்லாமே தப்பு, இப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம எடுத்து முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த இவன் கேரக்டர் வச்சு நான் பண்ணியிருந்தேன். என்னை சண்முகமணின்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அந்த கேரக்டர் டீச்சரையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லும்போது தான் எனக்கு முகத்தில் அடித்த மாதிரி அப்போவங்க பலார்னு அரைஞ்ச மாதிரி அவங்க டைலாக் போட்டிருப்பேன். என்னென்ன இவர் எப்போ இப்படி கட்டிக்கவே இது இப்படி போனாலே வழி மாறி போனாலே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டீச்சர் வந்து சொல்லுவாள், சார் நான் வந்து காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு கல்யாணங்கிறதே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் ஏன் மாணவனாக பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு ஆண் பிள்ளையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எல்லாரும் ஆண் பிள்ளையை நான் பார்த்ததில் வந்து காசு பணம் தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருந்தது ஒழிய, அவர் வந்து டீச்சர் என்கிட்ட காசு இருக்குது டீச்சர், ஆனால் படிக்கிற நாலேஜ் எனக்கு இல்லை, நான் படிப்பாளி இல்லை, ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, காசு இல்லை, அதனால் கல்யாணம் ஆகும், ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு படிப்பு இல்லைங்கிற குறை இருக்காது. நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி காசு இல்லாதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்காது, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுமில்ல டீச்சர் அப்படின்னு அவன் கேட்கும்போது அந்த ஆம்பளையா அவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்கியூ பண்ணுவாள். இதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியல என்னால். திருப்பி இல்லை நீ பண்ணது தப்பு தான் சொல்ல முடியல. ஏன்னா அதுவும் நியாயம், அந்த டீச்சர் கேரக்டர் பண்ணதும் நியாயம். என்னென்னா எத்தனையோ ஆண்களை பார்க்குறா, காசு பணம் தான் அவனுக்கு முக்கியமானதாக இருந்த ஒழிய ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு படிப்பு வரல, என்கிட்ட எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, அதனால் எனக்கு வந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு அது கரெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு காசு இல்லை எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, காசு தான் என்கிட்ட இருக்குல்ல. இப்போ ஏஜ்ன்றது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? என்ன வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாங்க, அது கூட கதைகள் நிறைய வருது சில நேரங்களில். அது ஏன்னா அது கூட சில நேரங்களில் இந்த லவ், இந்த ஆசை, அஃபெக்ஷன் இதெல்லாம் பியாண்ட் இது சில விஷயங்களை தாண்டி வந்துடும். அப்படி நடக்கும்போது அதை தான் சிலது கதையை எடுத்துகிட்டு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டும் படம் பண்ணாங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிறத வச்சு பண்ணாங்க, 4 வருஷம் வித்தியாசம் அப்படிங்கிறத வச்சும் கதை பண்ணாங்க. 40 வயசு 25 வயசு காதலிக்கிறதா அதுவும் வருது. ஜெயகாந்தன் கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதுவும் அவ்வளோ அழகாக, அவர் வந்து ஏற்கனவே வைஃப் இருக்குது, சமூகம் என்பது 4 பேரில் முதல் மரியாதை கதை இன்ஸ்பிரேஷனே அதுதான். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியாயம் சொல்லப்பட்டால், ஜனங்க ஜீரணம் பண்ணிக்கிற அளவுக்கு, ஜனங்க ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு நியாயம் சொல்லப்பட்டால் அதை வந்து ஒத்துக்குவாங்க. நம்ம வந்து இதில் டைலாக் போடும்போது கூட
சோர்லாசத்தில் ஐவருக்கும் பற்றி பாஞ்சாலின்னா கையெடுத்து கும்பிட்றாங்கடா, அதே நேரில் இன்றைக்கி யாராவது வந்தால் ஒத்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பான். ஸோ ஆனால் அது என்னத்தினால தெரியல, மகாபாரதத்தில் வந்து அது சொல்லப்பட்டதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் சொல்லப்பட்ட விதம் அதெல்லாம் வந்து ஜனங்கிட்ட அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது பிடிச்சிருச்சு. அந்த அம்மாங்கிற ஒரு சென்டிமெண்ட் வச்சோ எதை வச்சோ அண்ணன் தம்பி பாசத்தை வச்சோ எதையோ வச்சோன்னு. ஸோ காலாகாலமாக அதை வந்து ஒரு கேள்வி இல்லை இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. டார்லிங் 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 எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் சார்? டார்லிங் டார்லிங் ஒரு படம் இல்லை இன்ஸ்பிரேஷன். அதுக்கு என்ன அப்படின்னா, கதை பண்ண விதம் சொல்கிறேன் எப்படின்னு. ஒரு படம் பண்ணோம்னா அடுத்த படத்துக்கு வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அல்லது வேறு மாதிரி அந்த கலரே இல்லாமல் அந்த ஜேர்னல் எல்லாம் வேறு ஜேர்னலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே நான் நினச்சிட்டேன். என்ன காரணம்னா, எங்கள் டைரக்டர் படத்துக்கு 2-3 படத்துலேயே ஒரு கமெண்ட் வந்தது. என்ன படம்னா, அவர் படத்தில் கடைசியில் கத்தி கப்படா எல்லாம் எடுத்துக்கிட்டு தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஹீரோயின்ஸை துரத்துவாங்க, ஊர் பூரா சேர்ந்துக்கிட்டு அப்புறம் தப்பிச்சு ஓடுவாங்க அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் படத்தில் வந்து டூயட் சாங் எல்லாம் வருது இல்லையா, அந்த தேவதைகள் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் கமெண்ட் பத்திரிகையிலலாம் வரும். இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஆளாகாத அளவுக்கு படம் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி தவிர்க்கிறது. அப்போ அந்த களமே வேறு மாதிரி இருந்தால், அவர் என்னென்னா லவ் ஸ்டோரியில் தான் அதிகமாக போயிட்டார், நான் களத்தையே கொஞ்சம் மாற்றுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணுவோமே அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தப்பு வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோறில்லாத சித்திரங்கள் செஞ்சோன்னே கம்ப்ளீட்டாக நான் வில்லேஜில் ஒரு யோசனை சொல்லிட்டு ஒரு ஊமையை வச்சுக்க ஒரு கேரக்டர், பிரமாதமான படம் சார். அப்புறம் அந்த ஒரு யோசனை முடிஞ்சோன்னே சரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒன்று செய்வோமே, அப்போ அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு. ஸோ அது முடிஞ்சோன்னே மௌனகீதம் முடிஞ்சோன்னே விளையாட்டுத்தனமாக இருக்கிற பசங்க இந்த விடலை பருவத்தில் என்ன தோணும், ஏன் ஏஜில் இல்லைன்னா என்ன பண்ணணும் அது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்று போய் நாளைவா அப்புறம் ஒரு கிரைம் செய்வோமேனு இப்படி என்னுடைய கதைக்களை வந்து பூரா மாற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது விடியும் வரை காத்திருக்கு பின்னாடி ஏதாவது ரியல் ஸ்டோரி இருந்ததா சார்? எதுங்க விடியும் வரை காத்து? இல்லை அது என்ன கிரைமில் வந்து ரியல் ஸ்டோரி எல்லாம் வந்து சில நேரங்களில் கிடைக்காது. அது கிரைம்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு சில கதைகள் தான் ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு மர்டர் நடந்தது இல்லையோ இல்லை வேற ஏதாவது தப்பு நடந்தது இல்லையோ. ஏன்னா அந்த கதையில நீங்க அமைச்சிருந்த ஒரு காட்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம், பட் ஐ கேன் ஸ்டில் விவிட்லி ரீகால். ஒரு மர்டரை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி அப்புறம் அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து திருப்பி அந்த ட்ரெயினில் ஏறிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பிடிக்க வரலான்னு நினைக்கும் போது ஆப் ஜெய்சா கோயி அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நியூஸில் படித்ததா இல்லை எங்கேயாவது ஒரு அஃபென்ஸ் நடந்ததை பற்றி நீங்கள்? இல்லை அதில் 70% என்னுடைய கதைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-65% ரியாலிட்டியாக இருக்கும், 30-35% தான் வந்து கொஞ்சம் கற்பனைகள் அப்படி இருக்கும். அந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 25-30% தான் ரியாலிட்டி, ஒரு மீதி 65-70% வந்து கற்பனைகள் தான். ஸோ அதை அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி ஒருத்தர் கெட்டிக்காரத்தனமாக எப்படி தப்பிக்கிறான், கெட்டிக்காரத்தனமாக எப்படி ஒரு மர்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளே அதுக்காக உட்காந்து திங்க் பண்ணும்போது தான் அதில் கற்பனையாக அந்த ஐடியாவை வந்து பண்ணோம். அது எந்த அளவு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் யோசித்து பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அந்த ட்ரெயின் ஸ்லோவாக தான் வரும், அதில் காரில் வந்து எவ்வளோ டைம் ஆகும், ஸோ இதை பண்ணிட்டு இப்படி வரலாம் அப்படிங்கிறது அது ஆடியன்ஸ் வந்து அது ஜனங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது, லாஜிக்காகவும் இருந்தது. அதனால் அவன் வந்து கேட்கும்போது நான் பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க போது ஜனங்க கிளாப்ஸ் அடித்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப எப்பவுமே நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு அது. இன்று போய் நாளைவா பத்தி நீங்க சொன்னீங்க, அது மாதிரி முழுக்க 3 யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு பிள்ளை பின்னாடி எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படியாவது அவளை வந்து தன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இத்தனைக்கும். அப்படியான ஒரு கதையை நீங்க கன்சீவ் பண்றதுக்கு பின்னாடியில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு? தேவராஜ் மோகன் அன்னக்கிளி எடுத்து டைரக்டர் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, 10,000 அடி எடுத்துட்டாங்க, இன்னொரு 3,000 அடி 4,000 அடி தான் பேலன்ஸ் இருக்குது. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.